அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மி ஹலிமா. இலைகளின் நடனம், காற்றின் இசை, பூக்களின் சிரிப்பு, இயற்கையின் காட்சி. பசுமை எங்கு நிறைந்திருந்தாலும் போதும், நம் வாழ்வு பூத்து குலுங்கும் தோட்டமாகும். பச்சை பசை என்ற பூமி பார்க்க எவ்வளவு அழகு. மரங்கள் எல்லாம் நம் நண்பர்கள், நிழல் தந்து நம்மை பாதுகாக்குகின்றார்கள். பூவும் காயும் தந்து நம் பசியை தீர்க்குகின்றார்கள். சுத்தமான காற்றை கொடுத்து நம் உயிரை காக்குகின்றார்கள் என்று கூறி என் உரைக்குள் நுழைகின்றேன். நான் இன்று பேச வந்திருக்கும் தலைப்பு, நம் பூமியின் உயிர் நாடியாகவும் நம் கண்களுக்கு விருந்தாகவும் இருக்கின்ற பசுமை வளத்தை பற்றி தான். பசுமை என்பது வெறும் பச்சை கலர் மட்டும் அல்ல, அது நம்ம வாழ்வோட அடையாளம், நம்ம செழிப்போட சின்னம், அது எல்லா உயிருக்கும் ஆதாரம், இயற்கையோட பெரிய கொடை. நம்ம பூமி முழுக்க பசுமையா இருந்தாதானே நம்ம சுவாசிக்க சுத்தமான காத்து கிடைக்கும், நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்கும், குடிக்க தண்ணீர் கிடைக்கும். எத்தனையோ விதமான உயிர்களுக்கு அதுதான் வாழும் இடமாகவே இருக்கு. பச்சை பசேல் இருக்கின்ற இடங்களை பார்த்தா நம்ம மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். பார்க்கு தோட்டம் எல்லாம் போனா மன அழுத்தம் குறைஞ்சு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறனால நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடுற அரிசி, கோதுமை, தானியங்களில இருந்து காய்கறி, பழங்கள் வரைக்கும் எல்லாமே செடி கொடிகள் இருந்துதான் கிடைக்குது. அது எல்லாமே பசுமையோட கொடை தானே. மரத்தோட வேர்கள் இருக்கிறனாலதான் மண்ணரிப்பு, நிலச்சரிவுகள் எல்லாத்தையும் தடுக்குது. பெரிய பெரிய ஆபத்துக்கள் எல்லாமும் இல்லாம ஆகுது. நல்ல வளமான மண் இருந்தாதான விவசாயம் நல்லா இருக்கும். காடுகள், மலைகள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். மரத்தோட வேர்கள் மண்ணுக்குள்ள தண்ணியை சேமிச்சு வச்சு நிலத்தடி நீரை உருவாக்குது. ஆறு, ஏரி எல்லாமே பசுமை மூலமா தான் உருவாகுச்சு. நம்ம சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை மரங்களும் செடிகளும் ஒளிச்சேர்க்கை ஒரு வழியா உருவாகுது. நம்ம வெளியிடுற காரியமில்லா வாயுவை உள்ள இழுத்து பூமி ரொம்ப சூடாக்காம பாதுகாக்குது. சுத்தமான காத்து இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஆனா இப்ப மனிதன் தன்னோட பேராசையினால கொஞ்சம் கொஞ்சமா பசுமையை அழிச்சுக்கிட்டே வர்றான். காடு, மலைகள் எல்லாத்தையும் அழிக்கிறான். மரங்கள், செடி கொடிகள் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்த பூமிய பாலைவனமா மாறிடுச்சு. தண்ணீர் இருந்த இடமெல்லாம் இப்ப தண்ணீரே இல்லாம போச்சு. இதனாலதான் பருவநிலை மாறுது. அடிக்கடி பெரிய பெரிய ஆபத்து வருது. புதுசு புதுசா இப்ப நோய் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பசுமை வளம் எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டு போன பொக்கிஷ மாதிரி. அத நம்மளோட விடாம பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நம்ம தான் கொடுக்கணும். நம்ம இயற்கையோடு இணைந்திருந்தா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இயற்கையை பாதுகாக்கணும், பசுமை வளத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.